channel. This video is sponsored by Buymoto mobile app. இது வந்து ஒரு grocery e-shopping mobile application. Google Play Storeல available இருக்கு. Link descriptionல இருக்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு grocery related ஆன்லைன் ஷாப்பிங் வித் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இதில் grocery ப்ராடக்ட்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னா HTML-ஓட பேசிக்கும் அதோட தியரியும் பார்த்தோம். அதாவது HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக், பாடி டேக், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டேக்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த பாடிக்குள்ள நம்ம என்னெல்லாம் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான HTML டேக் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா HTML டேக், அதுதான் நம்ம போடுவோம். அது ஒரு பேசிக்கான HTML டாக்குமெண்ட்டோட டேக். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு HTML டாக்குமெண்டா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ப்ரௌசருக்கு ஹெல்ப் பண்றது HTML டேக். அதே மாதிரி டாக் டைப் அப்படிங்கிற அந்த டேகும் வந்து நம்மளுக்கு எந்த வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட் டேக் அப்படிங்கிறது இது ஹெட்டிங்கை இண்டிகேட் பண்றது, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த HTML அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெட் டேக் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைட்டில் டேக் அப்படிங்கிறது HTML டாக்குமெண்டோட டைட்டில்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. பாடி டேக் அப்படின்றது அது என்ன பண்ணுது அப்படின்னா HTML டாக்குமெண்ட்ல செகண்ட் பார்ட் இதுதான், அதுதான் வந்து அந்த ஹோல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, வெப் பேஜஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது பாடி டேக்ல தான். அதுல தான் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர், பிஜி, இமேஜ் எல்லாமே, பேராகிராஃப் எல்லாமே நம்ம வந்து பாடி டேக்ல தான் பண்ணுவோம். ஹெட் டேக்ல ஜஸ்ட் HTML-ம் வேற ஏதோ ஃபைலை நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பேராகிராஃப் டேக், பி டேக்னா பேராகிராஃப் டேக். அப்புறம் ஹெட்டிங் டாக்ஸஸ்ன்னு இருக்கு, H1 to H6 வரைக்கும் ஹெட்டிங் டாக்ஸஸ் இருக்கு. இதுவும் டிஃப்ரெண்டான சைசஸ்ல இருக்கும். ஸோ ஹெட்டிங் டேக் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோடு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா வந்து இப்போ HTML அப்படிங்கிறது ஸ்டார்டிங் டு ஃபர்ஸ்ட்ல இருக்குமா, நெக்ஸ்ட் ஹெட் டேக்குள்ள டைட்டில், நெக்ஸ்ட் வந்து பாடி டேக்குள்ள பாடி டேக்குள்ள பிஜி கலர், இதெல்லாமே வந்து சிஎஸ்எஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பி டேக் அப்படிங்கிறது இது ஒரு பேராகிராஃபா நம்மளுக்கு வரும். ஒவ்வொன்றிலையும் அந்த டெக்ஸ்டோட சைஸ் டிஃபர் ஆகும். H1னா ஒரு சைஸ், H2னா ஒரு சைஸ். இதை நம்ம கோட் போடும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு டேக். ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்றதோ இல்லை வந்து அதோட கலர் சேஞ்ச் பண்றது எல்லாமே ஃபாண்ட். நெக்ஸ்ட் வந்து அதே டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணலாம், இட்டாலிக்கா மாத்தலாம். இது வந்து எம்பசைஸ் அப்படிங்கிறது இட்டாலிக் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னா என்னது அப்படின்னா கொஞ்சம் போல்ட் பண்றது. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ரைக்ஸ், இது எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு இது. ஹாரிசான்டிக்கல் லைன் அப்படின்னா HR. இதே மாதிரி பிரேக்கும் இருக்கு. BR யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். பிரேக் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றது. சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது A⁻2 அப்படின்னு வருமா, A⁻2 அப்படிங்கிறது இல்லாட்டி கீழே பவர் 2 வர்றது, இது ரெண்டுத்தையும் தான் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம வந்து HTML யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து CSS அந்த மாதிரி காமனான டாக்ஸஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் HTML கூடயே நம்ம வந்து அந்த ஃபூட்டர்லாம் பார்த்துருப்பீங்களா, வெப்சைட்ல ஏதோ ஒரு வெப்சைட்ஸ்ல கீழே வந்து காப்பிரைட்ஸஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிள் வேணும் அப்படின்னா காப்பி இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆம்பசன் ஆஃப் காப்பி, ஆம்பசன்ஸ் ஆஃப் குவட், அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் கேரக்டர்ஸ் எஸ்கேப் சீக்வன்சஸ் இருக்கு. டேக் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேக். ஏன்னா லிங்கை வந்து நம்ம அந்த இருக்க லிங்கை நம்ம இது கூட வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு டேக் தான் முக்கியமா நம்ம இம்பார்ட்டன்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜோ இல்லை டெக்ஸ்டோ இல்லை ஏதோ வேற ஏதோ ஹைப்பர் லிங்க்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்கை வந்து நம்ம வந்து இது கூட நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணி href அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல அந்த டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைரக்டா அந்த பேஜுக்கு டைரக்டா போகும். அதுக்கு தான் வந்து டேக் யூஸ் பண்றது. இப்போ நம்ம
ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் VS கோட்ல. கிரியேட் பண்ணும்போது .html .css அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கு. லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நம்ம லிஸ்ட்ல வந்து பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு எழுதுவோம்ல, டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம நோட்லலாம் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு எழுதுவோம்ல, அதுதான் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 போட்டு எழுதுறது. அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் வச்சோ இல்ல ஸ்டாரோ இந்த மாதிரி ஸ்கொயர் சர்க்கிள் டிஸ்க் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றது அன்ஆர்டர் டிஸ்க். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் லிஸ்ட்டும் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கும்போது OL அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம் ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கறதுக்காக. அதுக்குள்ள நம்ம லிஸ்ட் பண்ணுவோம் ஆரஞ்சு கிரேப்ஸ் இந்த மாதிரி 1 2 3 அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்ல 1 2 3 அப்படின்னு கொண்டு வரலாம், ABCD ஆல்பபெட் கொண்டு வரலாம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரோமன்ஸும் கொண்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல A அப்படின்னா ஆல்பபெட் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டைப் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ரோமன் லெட்டர். பட் ஸ்டார்ட் வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க அப்படிங்கறதுக்காக இது வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆட்ரிபியூட் வந்து டைப் அண்ட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டும் அதே மாதிரி தான். அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு UL டேக், லிஸ்ட்டுக்கு எப்பவுமே எல்லா இதை யூஸ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து சர்க்கிள் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் வரும், உள்ள கேப் கலரா இருக்காது. பட் பேசிக்கா அதுல வந்து டிஃபால்ட்டா இருக்கிறது இந்த டேக் தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கு. கலர் பண்ண ஒரு டிஃபால்ட்டான சிம்பிள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் லிஸ்ட். அது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான லிஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்றது. இதை மட்டும் டிஃபைன் பண்ணி சொல்றதுதான் வந்து டெஃபினேஷன் டெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து DL அப்படிங்கிறது டெஃபினேஷன் லிஸ்ட். டெஃபினேஷன் லிஸ்ட்ல இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இது டிஃபைன்டு டேர்ம். நெக்ஸ்ட் இது டிஃபைன்ட் ஃபார் டேர்ம். அதாவது இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ வேணா டேர்ம்ஸஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸாக போட்டுக்கலாம். அதாவது HTML அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கோட அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது அப்படின்னா DT டேக், அதை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து தனியாக லெஃப்ட் சைட்லையும், நெக்ஸ்ட் அது கீழே வந்து இது இருக்கும். இது ஹெட்டிங் மாதிரியும், நெக்ஸ்ட் இது வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆர் டெஃபினேஷன் லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாமே அதோட எக்ஸாம்பிள். மொத்தமா வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் H2 டேக், நெக்ஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு ஃபுல்லா, நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்டு லிஸ்ட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டெஃபினேஷன் லிஸ்ட். இதை பத்தி ஃபுல்லாமே எக்ஸாம்பிளா இருக்கு. இது எப்படி வருது அப்படிங்கிற அவுட்புட்டும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டேபிள்ஸ். டேபிள்ஸும் நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள்ஸ்ல வந்து அதோட டேக் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா டேபிளா தான் இருக்கும். இதுல நம்ம ரோ அண்ட் காலம் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுலயும் நம்ம வந்து பார்டர் செட் பண்ணிக்கலாம், கலர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டேபிள் அப்படிங்கறத டேக் யூஸ் பண்ணுவோம். TH அண்ட் TR TD கேப்ஷன் இந்த மாதிரி டேக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். TH எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு காலமா ஸ்பிளிட்டா இருக்கலாம், அதோட ஹெட்டிங் தான் வந்து TH. TR அப்படிங்கிறது ரோவை ரெப்ரசன்ட் பண்றது. TD அப்படிங்கிறது டேபிளோட டேட்டா ஃபார் அ செல், அந்த ஒரு பாக்ஸை தான் நம்ம வந்து டேட்டான்னு சொல்லுவோம். கேப்ஷன் அப்படிங்கிறத ஹெட்டிங், ஹோல் டேபிளோட ஹெட்டிங்காக நம்ம யூஸ் பண்றது கேப்ஷன். இப்போ நம்ம டேபிள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அலைன் சென்டர், லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செல் பேடிங், ஹைட், வித், செல் ஸ்பேசிங் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கேப்ஷன்ஸ் எல்லாமே. கேப்ஷன் அப்படிங்கிறது அந்த ஹோல் டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுக்கறது. இந்த டேபிள் டேக்ல ஸ்டார்ட் ஆகி டேபிள் டேக்ல தான் எண்ட் ஆகணும். செல் பேடிங் அப்படின்னா அந்த கண்டென்ட் ஆஃப் அ செல் வந்து அந்த ஃபுல்லாமே அதுக்குள்ள ஸ்பேஸ் வர்றது. செல் பேடிங் அப்படின்னா அந்த ஹோல் கண்டென்ட் இருக்குள்ள அந்த செல் அதுக்குள்ள ஸ்பேஸ் வர்றது. செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் அப்படின்னா இது வந்து அந்த காலம் இருக்குள்ள அதுக்குள்ள ஸ்பேஸ் வருது. செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறது அந்த காலம் அந்த ரோவை சுத்தி ஸ்பேசஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள்
இது வந்து பேடிங், அதாவது ஹெலோ அப்படிங்கறத சுத்தி ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பேடிங். இதுவே ஸ்பேசிங் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ் சுத்தி இந்த ரோவை சுத்தி ஸ்பேஸ் வர்றது செல் ஸ்பேசிங் அப்படிம்பாங்க. பேடிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் நம்ம லெஃப்ட் பேடிங்கா, நெக்ஸ்ட் ரைட் சைடு நம்ம கேப் வேணுமா இல்ல அப்பா டவுனா அப்படிங்கறத மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆட்ரிபியூட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வித் அண்ட் ஹைட். வித்னா நம்மளுக்கே தெரியும், அந்த டேபிளோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லை அதோட ஹைட்டை வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட இது மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வித் அண்ட் ஹைட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பிக்சலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், பர்சன்டேஜாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸஸ்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் அவுட்புட் டேபிளில் கிடைக்கும். எப்பவும் போல நம்மளை எப்படியே வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் கிடைக்கும். இமேஜஸும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இமேஜஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம் டபுள் கோட்ஸ்ல அப்படின்னா, ஒண்ணு அந்த பாத் இருக்குள்ள கூகுள்ல இருக்கக்கூடிய பிக்கோட பாகத்தை எடுத்து போடுவோம். இல்லைன்னா நம்ம அந்த பிக்கை வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ பிளாட்ஃபார்ம்ல சேவ் பண்ணிட்டு அந்த பாத்தை எடுத்து போடுவோம். பெட்டர் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறதா, ஏன்னா ஃபியூச்சர்ல அது கூகுள் இருக்குமா இல்ல டெலிட் ஆயிடும் இல்ல ஆயிடலாம். அது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பிக் இல்லாம காமிக்கும். அதனால நம்ம சேவ் பண்ணிட்டா நம்மளுக்கு எப்பவுமே அந்த பிக் வந்து அவைலபிளா இருக்கும். அதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம், ஹைட் அண்ட் வித் செட் பண்ணிக்கலாம், பார்டர் இது எல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஹைட் அண்ட் வித் பார்டர் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இமேஜஸை ஹைப்பர் லிங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஹைப்பர் லிங்க் எப்படி பண்ணுவோம், நம்ம ஏ டேக் ஹெச்ரெஃப் யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க்ஸை பண்ணுவோம். என்ன பண்றது, அந்த இமேஜ் டேக்குக்கு வெளியே நம்ம ஹைப்பர் லிங்க் போட்டோம்னா அந்த இமேஜ் வந்து லிங்கா மாறிடும். நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ். இது வரைக்கும் இப்போ நம்ம கோட் பேசிக்ஸ் கோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபார்ம்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோல்டர்ல போயிட்டு ஃபைல் ஃபோல்டர்ல போயிட்டு நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபைல் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணி வச்ச ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரோ இல்லை நீங்க கிரியேட் பண்ண நியூ ஃபோல்டரோ ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா இங்க ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி ஃபைல்ல போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து எங்க நம்ம பண்ணோம் பிக்சர்ஸ்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணோமா, செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிருங்க. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணனே இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் HTML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். எப்பவுமே index.html தான் நம்ம வைக்கணும். home.html இதெல்லாமே வைக்கலாம். சப்போஸ் மோர் தென் ஒன் ஃபைல்ஸ் இருந்தா நீங்க வந்து நேமை மாத்திக்கலாம். பட் ஃபர்ஸ்டா உங்களுக்கு வந்து வெப் பேஜ்ல ரன் ஆகணும் அப்படின்னா index.html ஃபைல் அப்படிங்கறத வைக்கணும். .html தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க ஃபைல் அப்படிங்கறது ஆட்டோ சேவை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடும். நீங்க ஒவ்வொரு டைமும் Ctrl+S கொடுக்க தேவையில்ல. வேற எக்ஸ்டென்ஷன்ஸ் மோஸ்ட்லி எதுவும் தேவைப்படாது. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும்னா அதுக்கும் தனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் ஓகே. நம்ம இப்போ பேசிக்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன டேக் இருக்குன்னு பார்த்தாச்சு, விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுல நம்ம ஒரு ஓப்பன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி .html அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு பேசிக்கான நம்ம எப்போ எழுதக்கூடிய அந்த .html HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக், பாடி டேக் அண்ட் டாக் டைப் டேக் இது எல்லாமே நம்ம எழுதணுமா. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ரிப்பீட்டடா எழுதுறதுக்கு பதிலாக ஷிஃப்ட் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த மெட்டா டேக்ல தேவைப்படாது. ஸோ டெலிட் பண்ணிடலாம். அண்ட் டைட்டில் என்ன கொடுப்போம் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் HTML பேஜ் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் h1 டேக், இதுதான் பேசிக்கான டேக். h1 டேக்ல ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் h2 டேக் போடலாம், h3 டேக் போடலாம், h4 டேக் போடலாம், h5 and h6 வரைக்கும் இருக்கா. ஸோ இதுதான் பேசிக்கான டேக். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக் போடலாம். I am learning. நெக்ஸ்ட் நம்ம கோட் போட்டோம். எப்படி ரன் பண்றது அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்து கொடுத்து கூகுள்ல போயிட்டு பார்த்த பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தா அப்படியே வரும். h1 டேக் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கு, அப்படியே சைஸ் சின்ன சின்னதா ஆகுதா. இந்த ஹலோலாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. நான் இப்போ ஜூம் பண்ணனால தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் h1 டேக்குக்கும் h6 டேக்குக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஐ ஆம் லேர்னிங் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி வந்திருக்கு. பட் இது எல்லாமே போல்டாக வந்திருக்கு, போல்ட் லெட்டர்ஸ்ல வந்திருக்கு. ஆனால் ஐ ஆம் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு நார்மலான வந்திருக்கு, எந்த போல்டு எதுவுமே இல்லை, நார்மல் லெட்டர்ஸ்ல வந்திருக்கு. இதை நீங்க வந்து இந்த ஃபோல்டர்ல போய் ஓபன் பண்ணலாம். இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா HTMLன்னு இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வெப் பேஜஸ்க்கு வந்துடும். அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து எப்படி வேணா ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான HTML டேக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைல் அண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ரன் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல HTMLல நம்ம எப்படி டேபிள்ஸ் ஃபார்ம்ஸஸ்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். Thanks for watching.